எல்ஷடாய்னா சர்வ வல்ல தேவன். அவரால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை. அவர் என் தெய்வம், அவர் தான் என்னுடைய தெய்வம். அவருக்கு எல்லா வல்லமையும் இருக்குன்னு சொல்றது, ஆனா சர்வ வல்லவர் ஒருத்தர் இருக்கிறார், கடவுளால் எல்லாமே முடியும் அப்படின்னு சொல்றது ஒண்ணு. ஆனா அந்த தேவன் சர்வ வல்லவர் தான் என்னுடைய தெய்வம் அப்படின்னு சொல்றது வேற இல்லை. எல்ரோயினா என்னை காண்கிறவர், எப்போவுமே என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். ஒருபோதும் அவருடைய கண்காணிப்புக்கு வெளியில் நான் போறதே கிடையாது. என்னை காண்கிறவர் எல்ரோயி தான் என்னுடைய தகப்பன். எல்லாத்தையும் பார்க்கிறவர், என்னையும் பார்க்கிறவர் தான் என்னுடைய தகப்பனாய் இருக்கிறார். யெகோவா, யெகோவான்ற அந்த நாமத்தை சொன்னாலே இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு தைரியம் வரும். ஏன்னா எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்த தெய்வன் யார்? அது யெகோவா தேவன் தான். சிவந்த சமுத்திரத்தை ரெண்டாய் பிளந்த தேவன் யாரு? யெகோவா தேவன். இவர் தான் நம்முடைய தெய்வம். இவர் தான் நமக்கு கிருபையாய் அவருடைய வார்த்தையை அனுப்புகிறார். வார்த்தை அனுப்பி நம்மை குணமாக்குகிறார். வார்த்தை அனுப்பி நம்மளை வாழ வைக்கிறார். வார்த்தை அனுப்புறதுக்கென்றே இந்த சபையை எழுப்பி இருக்கிறார். நீங்க நினைக்கலாம், நீங்க இவ்வளவு சொல்றீங்க, ஆனா எனக்கு ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியலையே. நடந்து கொண்டு இருக்குங்க. சபைக்கு வந்திருக்கீங்க, இந்த சபைக்கு வந்திருக்கீங்க. இந்த சபையில வார்த்தை புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய வெற்றி அதோடவே வருகிறது. அப்ப அவருடைய வார்த்தையை வரவேற்போம். அவருடைய வார்த்தையை இன்னும் அதிகமாய் விரும்புவோம். பேசும் ஆண்டவரேன்னு சொல்லுவோம்.